ஏன்டா நான் ஒரு புள்ளி தானே வச்சு விட்டேன். நீங்கள் அப்படியே கோடு போட்டு, ரோடு போட்டு, கோலம் போட்டு அதை அலங்கோலப்படுத்தி வச்சுருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தா வெண்ணெங்க மாதிரி கமெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க. ஏன்டா நான் வந்து சொன்னேன் அவள் கர்ப்பம்னு. ஏதோ கர்ப்பமாக இருக்குமோ ஒரு டவுட் இருந்துச்சு. நாள் தள்ளி போகுது அப்படின்னோடனே ஒருத்தன் வந்தேன், ஒரு நல்ல கமெண்ட் போடுறேன். மாமா அவளுக்கு வயசு 40 நெருங்க போகுது, அதனால் வந்து பீரியட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போகலாம் மாமா, இது இயற்கைங்கிறேன். அதோடு விட வேண்டியது தானே. அவளை எதுக்கு கொண்டு போய் தாராபுரத்தில் போய் பாலவிநாயகத்து கூட போய் கோர்த்து விட்றீங்க? அவன் 2 நாளும் உனக்கு தெரியாமல் பாலவிநாயகத்தை போய் பார்த்தா உன்னால் ஒன்றுத்துக்குமே முடியாது, அதனால் பாலவிநாயகம் தான் கர்ப்பமாக்கி விட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? அவள் கர்ப்பமே ஆகலடா. அவளுக்கு நாள் தள்ளி போனது காரணம் ஏஜ் அவளுக்கு ஆகிறதுனால உண்டான வினை. அதுக்கு உண்டான இயற்கையிலே வந்து எல்லா பெண்களுக்கும் அந்த 40 வயசை நெருங்கும் போது வரக்கூடிய ஒரு உடல் மாற்றம், அவ்வளோதானே தவிர இதில் நீ நினைக்கிற மாதிரி அவள் வந்து தாராபுரத்தில் போய் பாலவிநாயகத்திட்ட போய் படுத்திருந்துச்சிட்டு வரல. என்னால் இயலாமையும் கிடையாது. நானும் எல்லா வகையிலையும் ஏதோ என்னால் முடிஞ்சது முடியாது, தெரிஞ்சது தெரியாது, அப்பப்போ ஏதோ ஒரு குஜிலி மஸ்தை பண்ணிட்டு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் எதுக்கு அப்புறம் குற்றாலம் போகிறோம், எதுக்கு வந்து திருப்பூர் போகிறோம், எதுக்கு வந்து ஏற்காடுக்கு போகிறோம், அங்கே போய் சும்மா பெயிண்டையும் ப்ரெஸ்ஸையும் வச்சு பூசி விட்டு மொழி விட்டு வர்றதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஏன்டா வெண்ணையில நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்தா கடுப்பை காட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் இப்போ தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு டயர்டாக வர்றேன். இவளை பார்த்தா என்னையா காலையில் பேசி தொலைஞ்ச, கெருப்பன்னு சொன்னிய, உட்காந்துக்கிட்டு போனை போட்டு எனக்கு என் தங்கச்சிங்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்குதா இவ. இல்லை உங்களுக்கு ஒரு வேலை கிடையாதா? சரி, எனக்கு இன்றைக்கி பேசுகிறதுக்கு வேறு டாபிக் இல்லை. எனக்கு என்னடா பேசலான்னு யோசித்து பார்த்தேன். சும்மா சுமிய கழுவி ஊற்றிக்கிட்டே இருந்தால் அவள் அங்கேருந்து கொந்தளிக்கிறா. உன்னையை பற்றி நான் பேசுகிறேன்னா சுகையில் பேசுகிறாரா? எதுக்கு என்னையவும் அவரை இழுத்து ஏன் விடுறீங்கன்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் ஏறுறா. வேறு யாரையாவது பேசுனா நோட்டீஸ் வந்துடுது, வேறு யாரையாவது உரண்டை இழுத்தா பஞ்சாயத்து ஆயிடுது. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் எங்களுக்கு நாங்களே பேசிக்கிட்டு போகிறோம். அவள் கர்ப்பமாக இருக்கா, இல்லாமல் போகிறா, இல்லை நாசமாக போகிறா, இல்லை எனக்கு டெம்பர் லேது, இல்லை எனக்கு டோல் கேட்டு தூக்காது, எது வேணாலும் வச்சுக்கோ. நீ ஏன் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே போனாலே இங்கே வந்தாலே ஒருவேளை அதாக இருக்குமோ, ஒருவேளை இதாக இருக்குமோ, இல்லை வேறு யாருக்கிட்டையாவது திருப்பூரில் அதை இன்னொரு கொடுமையை கேளுங்க. திருப்பூருக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல எனக்கே தெரியாமல் யாருக்கிட்டே போய் படுத்துட்டாலாம். அதனால் அவள் வயிற்றில் வந்து கரு உருவாயிருச்சான். எவ்வளவு கமெண்ட்டாக போட்டு நான் கமெண்ட்டை உட்காந்து படித்து ஒருத்தனையாக விளக்கம் மாற்றக்கூடிய அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணுன்னு தான் வந்தேன். இது எதுக்கு நம்மளே கேவலப்படுத்திக்கிறதுக்கு சமம். அப்புறம் வருவாங்க 6 மணிக்கு, அப்போ நீ ஆண்மை இல்லாதவன் என்பதை நிரூபித்து விட்டாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போடுவாங்க. இது தேவையா? நான் ஒன்று சொல்லவா, அவள் கர்ப்பமும் கிடையாது, எனக்காக 8 புள்ள ஏற்கனவேயும் கலைக்கலை, இப்போயும் அவன் முழுகாமல் இல்லை. சாதாரணமாக வந்தால் மனசு சரியில்லைண்டா, சரிப்பா நீ பாண்டி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் ஏதோ ஒரு கோயிலுக்கு போ அப்படின்னு காலையிலே பாண்டி கோயிலுக்கு போய் அவளுடைய மனக்குறையை தீர்த்துட்டு வந்துட்டான். நான் வேறு பக்கம் ஒரு இடத்துக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, நான் அதை போய் பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே வந்துடாதீங்க. அப்போ அவள் பாண்டி கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ண, நீ போய் இங்கிட்டு போய் பில்டிங் கான்ட்ராக்டரை பார்த்து வீடு கட்டுறதுக்கு பிளான் ஸ்கெட்ச் போட்டு வந்தியான்னு சொல்லி கேட்டுறாதீங்க. எதுவுமே கிடையாது. என் வேலையை நான் சொந்த வேலையாக நான் போனேன். என் மகனுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஒரு கடை ஒன்று வருது, ஓப்பனாகவே நான் உடச்சி விட்டுறேன். செல்ஃபோன் கடை, இல்லைன்னா வந்து மெடிக்கல் ஷாப்போ, இல்லை ஏதோ ஒன்று அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை செஞ்சு வைங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக இன்னும் காலந்தாமதம் படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கடை ஒன்று வந்துச்சு. நேரடியாக போய் அங்கே அந்த இடத்த பார்த்தேன், அட்மாஸ்பியரை பார்த்தேன், அந்த இடத்துல அந்த கடை போடலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு இப்போ தான் வர்றேன். கடைக்கார்ட்ட பேசிவிட்டு 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, 20,000 ரூபா வாடகை கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவன் சம்பாதிக்கிற அளவுக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா, வாடகை கொடுக்கணும்னா அவனுக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா கிடைக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபா வர்ற மாதிரி ஒரு ஷாப். அதுக்கு முதலீடு குறைஞ்சது ஒரு 4 to 5 லட்சமாவது வேணும். கண்டிப்பாக இதுக்கு நிறையா பேர் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் பெர்சனலாக வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கேன். சிங்கப்பூர் முருகேசன், அப்புறம் இன்னும் சில சகோதரிகள், தோழிகள், மாப்பிள்ளைகள் எல்லாருமே உங்கள் லைனில் இருக்கிறவங்க தான், நம்ம லைவில் வர்றவங்க தான், யூடியூப் சம்மந்தப்பட்டவங்க தான். ஆனால் வெளியே சொல்ல வேணான்னு சொல்லி ரகசியமாக எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா பல பேருடைய கருத்து என்னென்னா, இன்னமும் இப்படியே கவட்டாய்க்கு வீடு கட்டி கொடுக்குறது, அவள் பிள்ளைய காலேஜில் சேர்க்குறது, இதிலேயே தான் உங்கள் மைண்ட் இருக்குது மாமா. உங்கள் பிள்ளையையும் பாருங்கள், உங்கள் அச்சு மகனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு கடை வச்சு கொடுக்குறத பற்றி யோசிங்க மாமான்னு சொல்லி ரொம்ப பேர் கமெண்டில் போடும்போது எனக்கு உள் மனசு உறுத்துது. அதுக்காகத்தான் இப்போ போய் அவனுக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் அதில் முழு முயற்சியோடு இறங்கியிருக்கேன். ஒரு கடை பார்த்தேன், 2 கடை பார்த்தேன், அட்வான்ஸை கேட்டேன்.
இப்போதைக்கு அவ்வளவு தொகை என்னால் கொடுக்க முடியாது. 2,00,000 அட்வான்ஸை கொடுத்து 20,000 வாடகையை கொடுத்து அவனுக்கு கடைக்கு வேறு ஒரு 3,00,000 பொருள் வாங்கி போட்டு ஒரு ஒரு டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையோ இல்லை ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் கடையோ இல்லை ஏதோ ஒன்று மெடிக்கல் ஷாப்போ கண்டிப்பாக ஒரு 2-3 லட்ச ரூபாயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்வான்ஸ் ஒரு 5 லட்ச ரூபா இப்போ எனக்கு தேவை. அப்படிங்கும்போது நான் யாருக்கிட்டையும் போய் தெரியாத ஆள்கிட்ட கேட்க முடியாது. தெரிஞ்சவங்க உதவி பண்ணாலும் எவ்வளோ பண்ணுவாங்க? 50 ரூபா கொடுப்பாங்களா? அதிகபட்சம் 1 லட்சம் தருவாங்களா? அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேலே உள்ள அபிப்பிராயத்துக்காக தர்றாங்க சில நண்பர்கள். அதை வந்து நம்ம கம்பல் பண்ணி இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு கேட்கவும் முடியாது. நான் ஒரே மூச்சாக இது சுமிக்கு கூட தெரியாது சஸ்பென்ஸாக வச்சு ஒரு வேலையை நான் பார்த்துருக்கேன். அச்சுவுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம், காலகாலத்தில் ஒரு ஷாப், ரெண்டுமே நான் வச்சு கொடுத்துட்டு எங்கே போகிற காலகாலத்தில் ஒரு ஷாப் வச்சு கொடுத்துட்டு இதில் எனக்கு பயம் கிடையாது. அவன் முன்னாலே நான் சொல்லுவேன். ஏன்னா இவகிட்ட நான் காசு வாங்க போகிறது கிடையாது. எனது சகோதரிகள் மாப்பிள்ளைகள் எனக்கு கொடுக்க போகிறாங்க. அதை வச்சு நான் இதெல்லாம் செய்கிறதா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து இவ என்னை கூப்பிட்டு பேசலாம். ஏன்னா இவ தான் வந்து இப்போ வீடு கட்டுற பிளானை தள்ளி போட்டிருக்கான். அதுபோக கஷ்டப்பட்டு வாங்கின இதையும் நான் விற்க போகிறேங்கிறேன். எனக்கு இந்த ஊரே வேணாம், நீ அவுட்டரில் வாங்கி கொடுத்து நான் என்னை கொண்டு போய் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் கொண்டு போய் கூத்தியால் வச்சுட்டேன் வப்பாட்டியை வச்சுட்டேங்கிற பேர் எனக்கு தேவையில்லை. ஒன்று வாங்கி கொடுத்தா என் ஊர் இழுப்பூரில் எங்கள் அம்மா வீட்டு பக்கம் வாங்கி கொடு. எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் 1008 பஞ்சாயத்து இருந்தாலும் சண்டை இருந்தாலும் சச்சரவுகள் இருந்தாலும் என் குடும்பமாக நாங்கள் அங்கே போயிடுவோம். ஏன்னா காலேஜ் முடிச்சு 3 வருஷம் கழித்து வரும்பொழுது வீடு கட்டி முடிக்க தோதா அவங்க அம்மா கூட சேர்ந்து செட்டில் ஆகணும்னு சொல்லி அவள் பிளானு. எனக்கு அவள் எங்கே போனாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நினச்சேன் சரி அவுட்டரில் ஒரு இடத்த வாங்கி கொடுத்தா அவள் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் வீடை பிடிச்சி வாசலை பிடிச்சி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் அது நிலைக்காது போல். நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன். சரி அப்போ நீ அதை பண்ணு, நான் என் பிள்ளைக்கு உண்டான வேலைகளை நான் ஆரம்பிக்கிறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டைய மேலே பாரத்தை போட்டு தொடங்கிட்டேன். கடை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தடுத்த நடவடிக்கை இனிமேல் என் பையனுடைய விஷயத்தில் தான் நான் முழு மூச்சாக இறங்க போகிறேன். கட்டட வேலை இப்போதைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி தெரியலை. நான் எல்லாம் சொன்னேன். பிளான் அப்ரூவல் வாங்குவோம், பூமி பூஜை போடுவோம், போர் போடுவோம், இபி பில்லு வாங்குவோம், எப்படி கட்டி முடிக்கிறதுக்கு 1 வருஷமாவது ஆகும்னே. வேணாம், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. எவன் வாயிலை விழுந்து வயிற்றுச்சலில் விழுந்து இப்போதைக்கு நான் எதுவும் செய்கிற ஐடியா இல்லை. மன உளைச்சலில் இருக்கேன். இப்போதைக்கு மன கஷ்டத்தில் இருக்கேன். கூட இருந்தவங்க பூரா எனக்கு குழி பறிக்கிறாங்க. அதுபோக எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. கொஞ்சம் இந்த விஷயத்தை ஆற போடுவோம், தள்ளி போடுவோம், அப்புறமா பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டா. எனக்கு அது நல்ல விஷயமா தான் பட்டுச்சு. என்னப்பா உனக்கு சம்மதம் தானே? உன் வீடு கட்டுற பிளானை இப்போதைக்கு இல்லையில? அவ்வளோதானே. அப்படியே பார்த்தாலும் இங்கே இருக்கிற இடத்த வாங்கி போட்ட இடத்த விற்றுட்டு இழுப்பூருக்கு போகிற இல்லை திருப்பூர் தாராபுரம் பக்கம் போகிற. இதில் எந்த மாற்று கருத்து இல்லையில? ரைட்டு, ஓகே. என்ன பிளானு? பிளான் போட்டியா? 6 மணி லைவில் நாங்கள் எந்த இடத்துல எங்கள் இடம் இருக்குது, எத்தனை சென்ட் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி 10-15 சென்ட்லாம் வாங்கலை. தலா 2 லட்சம் மேனிக்கு. ஆமாம் ஆமாம். இவளுக்கு எப்படி பெரியவளுக்கு சுடுகாட்டு பக்கம் வாங்கி கொடுத்தேனே அதே மாதிரி சின்னவளுக்கு சுடுகாட்டு பக்கம் தான் வாங்கியிருக்கு. அந்த இடம் எங்கே இருக்குன்னு சுடுகாட்டு பக்கம் வாங்கியிருக்குன்னு சொன்னால் எவனாவது அந்த இடத்த விலைக்கு கேட்பாயில? மெண்டல் மாதிரி பேசுகிற. எந்த வீடு நான் வாங்கினேன், இப்போ அந்த வீடை விற்கவே முடியல. அதுக்கு காரணம் என்ன? அதனால் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இப்போ பாண்டிமுனிக்கு போய் அவள் போய் நேர்த்தி கடை வச்சுட்டு வந்தது என்னன்னா, ஆண்டவா நான் ஒரு இடம் வாங்கினேன், இந்த இடத்துல அது எனக்கு கட்டுறதுக்கு இது இல்லை, அதனால் அங்கே நான் எங்கள் அம்மா வீட்டோட போகிறேன், இல்லை திருப்பூருக்கோ தாராபுரத்துக்கோ போகிறேன், அதுக்கு உண்டான வழிவகையை எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி வேண்டுறதுக்காக தான் போயிருக்கா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரியா? என்ன? எந்த பணத்தை கொண்டுகிட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறது? எதுக்கு? பாண்டி கோயிலுக்கு போயிட்டா திருப்பி வீட்டுக்கு தானே வரணும். டேய், இந்த குற்றாலம் போகிறது, இந்த அங்கே ஒளிகிறது இங்கே ஒளிகிறதுக்கெலாம் வேலையே கிடையாது. எந்த காலத்தில் இருக்கீங்க? நடப்பு 2026. என்ன பிரச்சனைனாலும் என்ன பிரச்சனைனாலும் அதை பேஸ் பண்ணுறது தான் ஒரு மனுஷனுக்கு. சரியா? உலகத்தில் எவ்வளவோ அரசியல்வாதிகள் எவ்வளவோ பெரும்புள்ளிகளை பார்க்குறீங்க, எவ்வளவோ சர்ச்சையான நபர்களுக்கு இல்லாத கேஸா இல்லை வராத நியூஸா எல்லாரும் அதையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் வர்றாங்க. பாண்டி கோயிலுக்கு ஓடி போயிட்டாங்க, குற்றாலத்துக்கு போயிட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க தான் இருக்கும். சரியா? இந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா, நான் வெளியே போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்குள்ளே குற்றாலம் கிளம்புறோம்டா. அப்போ அதுவும் பயந்துக்கிட்டு ஓடிட்டுருவாங்கப்பா.
குற்றாலத்துக்கே போக வேணாங்கிறேன் நான். வேணாம், நம்ம யதார்த்தமாக போவோம். அப்புறம் கிழவிக்கு பயந்து குற்றாலம் ஓடிட்டோம் பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாமல் இங்கே இருப்போம். நீயே சொல்லி காட்டி கொடு. மாதம் மாதம் சம்பளம் வந்தோன்னு குற்றாலங்க. அவள் அங்கேருந்து ஃபோனை போட்டு லைவை போட்டு எனக்கு 10 கொடு 20 கொடுன்னு சொல்லி என்னையை போட்டு பிணாத்துறதுக்கு தேவையா? ஆளைப்பாரு, தவளை தாவாயால் கெடுங்கிறது சும்மாவா சொல்லியிருக்காங்க? என்ன 4000 ரூபா? நீ 40,000 ஓவாக்கி வளையல் அது இதுன்னு வாங்குவ. என் வீட்டுக்கு 4000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தது தானே. பிடிங்கி நான் தான் கொண்டு போய் அவளுக்கு போய் இடம் வாங்கி கொடுத்து வீடு வாங்கி கொடுத்தேனே. இதெல்லாம் உனக்கு தானே பண்ணுறேன். கள்ள பொண்டாட்டிக்கு கள்ளத்தனமாக தண்டுறது இவளுக்கு. ஏன் பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி, அவளுக்கு பண்ணுறதுக்கு நான் ஏன் 4 பேர்கிட்ட உங்ககிட்ட ஏன் பயப்படணும்? ஏச்சி வாய மூடு. சும்மா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்க. என்ன ஒரு மனுஷன்னு பார்க்குறேன். ஆக்ரோஷப்பட்டேன்னா அடி மண்டையை பொழந்து விட்டுருவேன். ஆளும் மண்டையும் பாரு. துப்பிட்டு ஆப்த பிளோ. ஏய் வேணாம்டா, இதுக்கு மேலே பேச விருப்பம் இல்லை. ஏய் சூ